இப்போ இந்த பிளெண்டிங் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்டே சொன்னோம், பிளெண்டிங் வேர்ட்ஸ் தான் என்ன, ரெண்டு வார்த்தை சேர்ந்து ஒரு வார்த்தையை உருவாக்கும். அந்த ரெண்டு வார்த்தைக்கு தனித்தனி அர்த்தமும் இருக்கும், அது ரெண்டு சேர்ந்து உருவாக்குற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வரும். அதை பத்தி இப்போ பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். சேனல் பிளஸ் டனல் என்ன வருது? சேனல் அப்படின்னு வருது பாருங்க. கேமரா பிளஸ் ரெக்கார்டர், கேம் கார்டர், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனா ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஒரே வார்த்தை தான் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அதுவே ரெண்டு இதா சேர்ந்து வர வார்த்தையா தான் இருக்கு. நீங்க என்ன பாருங்க, டாக்குமெண்ட்ரி பிளஸ் டிராமா, டாக்யூ டிராமா. மோட்டர் பிளஸ் பைக், மொபைல். மோட்டர்வே பிளஸ் ஹோட்டல், மோட்டல். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப திருச்சிக்கு மெட்ராஸ்க்கு எங்கேயாவது லாங்கா பஸ்ல போறோம்னா அந்த பைபாஸ் ரோட்ல இருக்க ஹோட்டல் எடுத்துவாங்க பாருங்க, அது பேர் தான் மோட்டர்வே ஹோட்டல். அதோட அந்த பிளெண்டிங் ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டல். நிறைய இடத்துல இந்த மெடிக்கேர்ன்ற வார்த்தையை பார்த்துருப்போம், மெடிக்கேர் சென்டர்னு. அது வந்து ரெண்டு வார்த்தையும் பிளெண்ட் ஆனதா. அது என்னன்னா மெடிக்கல் பிளஸ் கேர் இஸ் ஈக்குவல் டு மெடிக்கேர். ஹெலிபோர்ட் இருக்கு பாருங்க, ஹெலிகாப்டர் பிளஸ் ஏர்போர்ட், ஹெலிபோர்ட். ஹை பிளஸ் டெக்னாலஜி, ஹைடெக். ரொம்ப ஈஸி தான். இப்ப அந்த பிக்சல் கேமரான்றல, இப்ப எல்லாம் போன்ல கேமரா வந்துருச்சு, எத்தனை பிக்சல் கேக்குறேன் பாருங்க. அந்த பிக்சலுடைய அந்த ஃபார்ம் பாருங்க, பிக்சர் பிளஸ் எலமெண்ட், பிக்சல். இத்தனை நாள் பிக்சல்ன்றது ஒரு வார்த்தை நினைச்சிட்டு இருப்போம், ஆனா இப்ப பாருங்க அதுவே ரெண்டு வார்த்தை பிளெண்ட் ஆகி வந்தது தான் அது. பிக்சர் பிளஸ் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு பிக்சல். ஃபிளாப் பிளஸ் டிராப், ஃபிளாப். கேட்போம்ல, படம் ஹிட் ஆச்சா ஃபிளாப் ஆச்சான்னு. ஃபிளாப்ன்றது ஒரு வார்த்தை நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இப்ப பாருங்க அந்த ஃபிளாப்பே ரெண்டு வார்த்தையோட பிளெண்டிங் தான். ஃபிளாப் பிளஸ் டிராப் இஸ் ஈக்குவல் டு ஃபிளாப். அதே தான். பிகாஸ், இதுதான் மெயின். பிகாஸ் ஏனென்றால் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, பிகாஸ் அப்படின்னு. அதோடைய பிளெண்டிங் ஃபார்ம் பாருங்க, பை பிளஸ் காஸ். இதனால் இந்த காரணம் அப்படின்றது ஏனென்றால் அப்படின்றது இதோட பிளெண்டிங் ஃபார்ம் தான் பிகாஸ். பிகாஸ் தனி வார்த்தை இல்ல, பை பிளஸ் காஸ் உடைய ஃபார்ம் தான். அடுத்து லைகர். லைகர்னு ஒரு படமே வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சா, லயன் பிளஸ் டைகர் இஸ் ஈக்குவல் டு லைகர். எஜுகேஷனல் பிளஸ் சேட்டலைட் இஸ் ஈக்குவல் டு எடியூசேட். அடுத்து மாடர்ன். மாடுலேட்டர் பிளஸ் டிமாடுலேட்டர் forms the blended word called modern. Vital plus amine. Vital means important, amine means amino acid. Vital plus amine is equal to vitamin. Very in the simple ஆனது இந்த blend words. இது மட்டும் இல்ல, நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்ல இந்த blend words ஓட ஒரு ஹோல் லிஸ்ட் நாம தரோம், அதை பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.